Dear students, welcome to online class with Hima. 7th Maths, 3rd chapter Algebra, page number 51. Try this. Identify the variables and constants among the following terms. இப்போ நிறைய வேரியபிள்ஸு கான்ஸ்டன்ட்ஸு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வேரியபிள்ஸ் தனியாக செப்ரேட் பண்ணணும் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் தனியாக செப்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ வேரியபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் எழுதிக்கோங்க. வேரியபிள்ஸ்லாம் எதுன்னா வெறும் லெட்டர்ஸ் ஏபிசிடி அண்ட் XYZ இப்படி வர்றதெல்லாம் வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ் என்னென்ன இதில் எழுதணும்? a minus 3x, ஓகேவா? a minus 3x and then என்ன xy and then minus m, xy minus m minus n and then 5ab, ஓகேவா? வேரியபிள்ஸோட எது வேரியபிள்ஸோடு சேர்ந்து இருக்குல்ல, அதனால் அந்த 5abயே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? 3y and then what? 3yக்கு அப்புறம் 8pqr minus 90, ஓகே? 8pqr and minus 90, 8pqr and minus 90, ஓகேவா? நல்லா தெரியுதா? இப்போ minus 90 இது வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னென்னா வெறும் நம்பர் மட்டும் வர்றது கான்ஸ்டன்ட்ஸ். இப்போ கான்ஸ்டன்ட்ஸ் என்னென்ன எழுதிக்கோங்க. 11 minus 89 and then 5 minus 5, 18 minus 1 and minus 8. வெறும் நம்பர்ஸ்லாம் வர்றது கான்ஸ்டன்ட்ஸ். அண்ட் வேரியபிள்ஸ்னால் XYZ சேர்ந்து வர்றது. நம்பர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து XYZ ABCD அந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸோடு சேர்ந்து வர்றது வேரியபிள்ஸ். இது வந்து கான்ஸ்டன்ட்ஸ்னால் வெறும்னா நம்பர்ஸ் மட்டும் இருக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், அதே பேஜ் நம்பர் 51 ட்ரை திஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒன். இது செகண்ட் ஒன். இப்போ 12 more than x. இது அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் என்ன? மோர் தேன் எக்ஸ். 12 more than எக்ஸ்னால் ஃபஸ்ட்டு எக்ஸை போடணும். எக்ஸ் ப்ளஸ் 12, ஓகேவா? 12 more than x அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கனால 12 more than x, அதால் x plus 12னு எழுதணும். நெக்ஸ்ட் m-7 இங்கே கொடுத்துருக்கு. அப்போ இங்கே எப்படி எழுதணும்னா 7 இஸ் reduced from m, ஓகே? reduced from m. ஏன்னா 7 வந்து mலேருந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை 7 இஸ் subtracted from mனு எழுதலாம். 7 is subtracted from mனு எழுதலாம், or reduced from m. இங்கே சப்ட்ராக்டட்னு எழுதிக்கிறேன் ஒரு இது. சப்ட்ராக்டட், ஓகே? சப்ட்ராக்டட் ஃப்ரம் mனு எழுதலாம், or reduced from m. நெக்ஸ்ட் ஒன் 2p plus 1. அப்போது இது எப்படி எழுதணும்னா 1 more than twice the value of p. 1 more than twice the value. வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டுன்றதால ஃபுல்லாகவே வந்து வெர்பலாக வரும். 1 more than twice the value of p. 1 more than எப்பவுமே பேக்கில் இருக்க தான் எழுதணும். இங்கே பார் 12 more than x. 7 is reduced from m, or else 7 is subtracted from m, and then 1 more than twice the value of p. இது எப்படி எழுதலாம்னா twice the sum of y and z. Twice the sum of y and z, ஓகேவா? twice the sum of y and z twice, ஓகேவா? நெக்ஸ்ட் 2k minus 3. அப்போது 3 is reduced or subtracted from twice the value of k. 3 is subtracted from twice the value of k, or else 3 is reduced from twice the value of k. Next 5 is reduced. இங்கே subtracted கொடுக்கல, reduce தான் கொடுத்துருக்காங்க. 5 is reduced from the product of x and y. 5 is reduced, ஓகேவா? 5 is எப்பவுமே ஃபஸ்ட்டில் கொடுக்கறது வந்து பேக்கில் எழுதணும். 12 more than x. ஸோ 12 more than x. 7 is reduced from m. 1 more than twice the value of p. And twice the sum of y and z. And 3 is reduced from twice the value of k.
and 5 is reduced from the product of x and y. Product of x and y ல 5 is reduced. So xy minus 5. ஓகேவா? பேக்கில் எழுதுறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டில் வரணும். ஸோ 5 இஸ் ரெடியூஸ் ஃப்ரம் த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் என்னும்போது 5 ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் 5. ஓகேவா? பேக்கில் வர்றதெல்லாம் ஃப்ரண்ட்டில் வரணும். ஃப்ரண்ட்டில் வர்றதெல்லாம் இந்த சைடில் அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டில் பேக்கில் வரணும். ஓகேவா? சிம்பிள். பேக்கில் வர்றது ஃப்ரண்ட்டில் வரணும், ஃப்ரண்ட்டில் வர்றது பேக்கில் வரணும். ஓகே, இப்போ ட்ரை திஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பேஜ் நம்பர் 53 திங்க் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.